வெல்கம் டு மூவிஸ் அண்ட் காமெடி. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு படத்தை ஃபேண்டசி படத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த படம் வந்து மிஸ் பெரிகிரேன் ஹவுஸ் ஃபார் பெக்குலியர் சில்ட்ரன் அப்படின்ற நாவல் தழுவி அந்த பேர்லேயே வந்து திரைப்படமாக்கப்பட்ட படம். இந்த படம் 2016 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா வந்து மியூட்டேட்டர், அதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கிற பசங்களை வந்து கொன்று அவங்களோட கண்களை சாப்பிடணும்னு நினைக்கிற ஈவில் குரூப். இந்த ஈவில் குரூப்லேருந்து இவங்களை காப்பாற்றுற ஒரு இம்கிரேன் அப்படின்ற ஒரு தனிப்படையான ஒரு பாதுகாவலர்கள் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்துமே அந்த ஒரு குரூப் வந்து ஒரு மாட்டிக்குது. அந்த குரூப்பை எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யமான ஃபேண்டசி கதையாக சொல்லப்பட்ட மிஸ் பெரிகிரேன் ஹவுஸ் ஃபார் தி பெக்குலியர் சில்ட்ரன். படத்தோட ஆரம்பத்திலே நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவர் அவங்களோட ஆன்ட்டியோட சேர்ந்து அவங்க தாத்தாவை பார்க்க போகிறாரு. தாத்தாவை பார்க்கும் போதே வந்து தாத்தா ஃபோன் பண்ணி என்னோட கன் ஹோல்டர் எங்கே அப்படின்னு கேட்டார். ஆனால் வந்து கன் ஹோல்டரை எங்கள் அப்பா தூக்கின்னு போயிட்டாருன்னு நான் சொன்ன உடனே காண்டான மனுஷன் எப்படியா நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னார். என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியாமல் இவங்க குழம்பு போன ஹீரோவும் ஆண்டியும் அப்படியே காரில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஏரியாவே ஒரே ஃபாகாக இருந்தது. ஃபாகை தாண்டி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் நான் பைத்தியக்கார மாதிரி நடு ரோட்டில் இருந்தான். நல்ல வேலை ஏற்றிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் காரை எடுத்தாலும் அவன் நம்ம ஹீரோவே முறைச்சி பார்த்துனான். ஹீரோவும் அவனை முறைச்சி பார்த்துட்டு அங்கே தாத்தா வீட்டுக்கு போனால் தாத்தா வீடு கந்த கோலமாக இருக்குது. பின்னாடி டோர் உடஞ்சிருக்கு, ஃபென்ஸ் உடஞ்சிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி போய் பார்த்தா தாத்தா குப்புரை கிடக்கிறாரு. குப்புரை இருக்காரு தாத்தா அப்படின்னு எழுப்பி பார்த்தா தாத்தாக்கு கண்ணியே காணும். கண்ணை காணும் லிட்டரலாகவே. ஐயோ அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஆண்டி கன்னோட ஓடிறாங்க. ஓடி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டி பின்னாடி ஒரு பெரிய மிருகம். ஹீரோ டக்குன்னு ஆண்டி உங்கள் பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஆண்டி கன் எடுத்து டமால் டிமில் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா யாருமே இல்லை. நம்மள தான் பைத்தியக்காரன் நினச்சிட்டாங்க போலக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிருப்பாரு. உண்மையாலுமே பைத்தியக்காரன் நினச்சிட்டாங்க போல. ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் சைக்காலஜிஸ்ட் நீங்கள் படுத்த ஒரு பிரம்ம அப்படின்னு ஹீரோக்கு அதை வந்து அழுத்தி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு இதை நம்பவே முடியலன்னா ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அவங்க தாத்தாவுக்கும் செம்ம க்ளோஸ் பாண்ட் இருக்கும். அவங்க தாத்தா கதையாகவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். இந்த பேய்களை பற்றியும் வாய்ந்த மனிதர்கள், அதாவது மனுஷங்களோட பவர்ஃபுல்லான ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்டான பவர்ஸ்லாம் இருக்குது. இன்விசிபிள் பவர் இருக்குது, இன்செக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, பறக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கதைகளை ஃபோட்டோ மூலியமாகவே சொல்லுவார். அந்த ஃபோட்டோக்களை வந்து ஹீரோவும் ஒரு நாள் பைத்தியக்காரத்தனமாக வந்து ஸ்கூலில் ரிட்டர்ன் போயிட்டு அதை காட்டுவாங்க. ஆனால் அவங்க ஸ்கூல் டீச்சரும் சரி ஸ்கூல் பசங்களும் சரி செம்ம ஓட்டி வந்து இப்போ ஹீரோவை அழவே வச்சுருவாங்க. காண்டான ஹீரோ வீட்டில் வந்து தாத்தா கிட்ட வந்து ஏன் தாத்தா என்கிட்ட பொய் சொன்னேன் அப்படின்லாம் வந்து காண்டாவார். ஆனால் அவங்க தாத்தா வந்து பொறுமையாக நான் அவங்ககிட்ட பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை நம்புகிற மாதிரியே இல்லை. இந்த தருணத்துலேருந்து ஹீரோவும் வந்து அவங்க தாத்தாவை நம்புறதாவே இல்லை. அது எல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறாரு. தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய்ட்டு அவர் வீட்டில் இருக்க எல்லா சாமானுமே அடிக்கிட்டு அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் ஹீரோவோட பர்த்டே போல் இருக்குது. அங்கே நிறைய பேர் வந்திருந்தாலும் ஹீரோவுக்கு தனிமை தான் வேணும் அப்படின்ட்டு அவர் ரூமில் போய் தனியாக பட்டு இருக்காரு. அதே டைமில் அவங்க அம்மா வந்து அவருக்கு ஒரு டைரி கொடுக்குறாரு. அதாவது அவங்க தாத்தா கொடுக்கவே கிஃப்டாக வச்சு இந்த டைரியை கொடுக்குறாங்க. அந்த டைரிக்குள்ளே பார்த்தா ஒரு போஸ்ட் கார்டு. அந்த போஸ்ட் கார்டு எங்கன்னு பார்த்தா வேல்ஸ்ன்ற ஒரு ஐலேட்லேருந்து வந்திருக்கு. மிஸ் பெரிகிரேன் கிட்டேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த போஸ்ட் கார்டோட அவங்க சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. சைக்காலஜிஸ்ட்டும் ஒரு ட்ராவல் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து வேல்ஸ் ஐலாண்டுக்கு ஒரு போட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போது பெரிகிரேன் பறவை அவங்க மேலே பறந்துட்டுருக்கு. ஹீரோட அப்பா பாரு மேலே பெரிகிரேன் பறவை பறக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஒருவேளை ஹெட்மிஸ்ட்ரஸ் அவங்க தான் இருப்பாங்களோ, ஹாய் ஹெட்மிஸ்ட்ரஸ் அப்படின்னு ஹீரோ வந்து அவங்க அப்பாவை கலைஞ்ச அவங்க அப்பா என்ன செம்ம காண்டாடுவார். அந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான், ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது கெஸ்ட்டு வந்து தங்கறதுக்கு கூட. ஸோ அந்த ஹோட்டலில் இவங்க போய் தங்குறாங்க. உடனே வந்து பையன் வந்து நான் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமை வந்து போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பையனை தனியாக அனுப்புறதுல மனசே இல்லாதனால வந்து பக்கத்தில் இருந்த பசங்கிட்ட ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து பையனுக்கு துணையாக போயிட்டு அந்த வீட்டை காட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பசங்க அதுக்கு மேலே இருப்பானுங்க பொழுது ஹீரோவை தனியாக விட்டு சாக்கடையில் வர தள்ளி விட்டுருவானுங்க. அங்கே போய் பார்த்தா வீடு வந்து கந்தகோலமாக எரிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். மனசங்க நொந்தே போயிடுவார். ஐயோ நம்ம வந்து மிஸ் பெரிகிரேன் கிட்ட வந்து பேசி நம்ம தாத்தாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோமே அப்படின்ற ஒரு மனக்கவலையோடு திரும்பி ஹோட்டலுக்கே வந்ததுக்கப்புறம் ஒரே கவலையாக இருப்பான். அந்த டைமில் ஒரு வீல் சேரில் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர்கிட்ட என்ன ஆச்சு இந்த வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜெர்மனி ஏர் ரைடு அப்போ வந்து அந்த வீட்டு மேலே பாம்பை போட்டு அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மனுஷன் நொந்தே போயிடுறேன், என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் திருப்பியும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு போனால் நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. பார்த்தவொன்னே இப்போ ஹீரோ பயந்து வெளியே ஓடும்போது கீழேயும் விழுந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா யாரோ தூக்கின்னு போகிற மாதிரி இருக்கும் ஹீரோ ஏந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அவ்வளோ பெரிய ஹீரோவை தூக்கின்னு போயிட்டுருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு கோகுக்குள்ளே போவாங்க. கோகுக்குள்ளே போனால் ஒரு டைம் லூப்புக்குள்ளே மாறிடுறாங்க. அதாவது 2016 1943 செப்டம்பர் 3 மாறிடுறாங்க. அங்கே வந்து வெளியே வந்து பார்த்து நிலைமையே வேறு மாதிரி இருக்குது. ஹீரோ பயந்து அடித்து போய் என்ன பண்ணுவார், அந்த ஹோட்டலுக்கே ஓடனா ஹோட்டல் பார்த்தா வந்து அங்கே பார் மாதிரி செட்டப்பில் இருக்கும். பார்த்தவொடனே பயந்துறாரு, என்னடா பண்ணுறது எது பண்ணுறது. அங்கே இருக்கிற லோக்கல் மக்களும் இவன் வந்து ஒரு ஸ்பை போல இருக்குது அப்படின்னு நினச்சி இவன் அடிக்க வர டைமில் கரெக்டாக நம்ம இந்த சக்தி வாய்ந்த பசங்க எல்லாரும், அதாவது பெக்குலியர் சில்ட்ரன் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த
ஹோட்டலே அடித்து தரமாட்டமாகி கொளுத்திடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு குதிரை வண்டியில் ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. தப்பிச்சு போனவங்க ஸ்ட்ரைட்டாக மிஸ் பெக்குலியரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீடே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி பச்சை பசேல்னு கார்டன்லாம் ரொம்ப வெல் மெயின்டைன்டாகவும் இருக்குது. போனால் கரெக்டாக டோர் கிட்ட போய் நிற்கிறாங்க. மிஸ் பெக்குலியர் வெளியே வந்து நின்று, ஹாய் ஜேக், கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக்கை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. வெயிட்டு, டைமு, ரன்னிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எல்லா பற்றியும் சொல்கிறாங்க. நம்ம பயங்கர ஷாக்காரு, எப்படா இவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு அவனுக்கு ஒரு டீயை கொடுத்துட்டு அப்படியே வெளியே போயிட்டு எல்லா பசங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பாருங்கள், கேரட்டு எவ்வளோ பெருசாகிறா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்குவா. இந்த குழந்தை தான் வந்து ஹீரோ மயக்கடிச்சு விழுந்த போது ஹீரோவே தூக்கின்னு வந்த குழந்தை கூட. அப்படியே ஒரு பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சரி அப்படியே வந்து ஏமா நின்றுட்டுருப்பாங்க. ஏமா தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின். இந்த ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோவை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க மிஸ் பெரிகிரேன். அறிமுகப்படுத்தி வைக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. அதே டைமில் கரெக்டாக வந்து போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க வந்து ஹீரோவை காப்பாற்றும் போது அந்த பாரை கொளுத்திடுவாங்க. அந்த காண்டிலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கரெக்டாக வந்து போலீஸும் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதை ஹேண்டில் பண்ணுறது மிஸ் பெரிகிரேன் போயிடுவாங்க. ஏமாவும் ஹீரோவும் பேசின்னு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, எங்கள் இடுப்பில் கொஞ்சம் கயிறை கட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோவும் கட்டுவார். அந்த பொண்ணு என்னன்னா ஷூவை கட்டின ஒன்று பறக்க ஆரம்பிச்சிடுவா. பறந்து போய் ஒரு அணில் கீழே விழுந்திருக்கும். அந்த அணில் அந்த பொந்துக்குள்ளே வச்சுட்டு திருப்பி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கீழே எடுத்து அந்த ஷூலேயே வந்து உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி எல்லா பருக்கும் ஒரு சூப்பர் சக்தி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து ஐயோ நான் அவ்வளோ லேட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னுவார். ஆனால் வந்து இங்கே 5:30 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டுருவாங்களாம். என்னடா அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. உடனே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நம்ம ஹீரோ உள்ளே போனால் அங்கே இன்னொரு பையனை பார்க்குறான். அவன் வந்து இன்னும் பயங்கரமான சக்தி போலகுது. பொம்மைகளை வந்து ஹார்ட்டை வைப்பான். அந்த பொம்மைங்களுக்கெல்லாம் உயிர் வந்துடும். உயிர் வந்தது இல்லாமல் 2 பொம்மைகளை அடிச்சுக்க வர வைப்பான். அப்பா சாமி, அவனுக்கு பயங்கரமான சக்தி போலக்குது. ஒரு பொம்மை இன்னொரு பொம்மை குத்தி கொலையே பண்ணிவிடும். அந்த மாதிரி தான் வந்து அவனுக்கு ஒரு சக்தி இருக்கும். அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஹீரோ வந்து கீழே சாப்பிடலான்னு போவார். அங்கே இந்த இன்விசிபிள் பையன் மேலே உட்காந்துருவார். உடனே மிஸ் பெரிகிரேன்னா காண்டாகி, டேய் நியூடெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, அப்போடா போய் ட்ரெஸ் போட்டுன்னு உடனே அடிச்சு தோற்றிடுவாங்க அவனை. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுற இன்னொரு பையன், இந்த ஹாட்லாம் வச்சால அந்த பையன் வந்து ஏமாவும் ஜேக்கும் வந்து கல்யாணம் பண்ணிங்க. அதாவது ஜேக்கு தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது மிஸ் பெரிகிரேன் காண்டா, யாரையும் கல்யாணம் பண்ணல, ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் மூடின்னு சாப்பிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி காண்டாயிடுறாங்க. அதனால வந்து எல்லோரும் பொறுமையாக அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சாப்பிடாமல் இருக்கும். ஏன் அந்த ஒரு பொண்ணு சாப்பிடல அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஷையாக இருக்குது அப்படின்னு இன்னொரு பையன் சொல்லுவான். உடனே வந்து நம்ம ஹீரோ அதெல்லாம் ஷை படாது அப்படின்னு சொன்னால் மிஸ் பெரிகிரேன் ஒரு கண் அடித்த உடனே அந்த பொண்ணு பின்னாடி முடியை தூக்கி அங்கே ஒரு பெரிய வாய் இருக்குது, அந்த வாய்க்குள்ளே அந்த லெக் பீஸை வச்சோடனே டர்ன்னு இந்த கார்ட்டூனில் கடிக்கிற மாதிரி கடிச்சு உடனே சாப்பிட்ருவா. அதுதான் அவளோட பெகுலியர் போல் இருக்குது. ஸோ இந்த சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாரும் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ மூவி டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூவி பார்க்கறதுக்காக போய் உட்காராங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இதில் வந்து இன்னொருத்தனோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து கனவு காண்றது எல்லாத்தையுமே அவன் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவன் வந்து எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுறான். அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்ஸை பற்றி தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து கிளாத்ஸை பற்றி நிறைய ஃபேசினேஷன் இருக்கிறதுனால அந்த கிளாத்ஸை பற்றி தான் நிறைய ட்ரீம் பண்ணுவான். அதுதான் ட்ரீம். இந்த ஒரு மூவிஸ் மாதிரியும் இவங்களுக்கு காட்டுவாங்க. இந்த மூவிஸில் ஃப்யூச்சரை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணுற மாதிரி சீனும் வரும். அந்த மாதிரி சீன் கரெக்டாக வரும்போது நம்ம மிஸ் பெரிகிரேன் என்ன பண்ணுவாங்க, லைட்டை போட்டு மூவி டைம் முடிஞ்சிச்சு எல்லாம் ஏந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எல்லாம் வெளியே போய் வந்து மழையில் நின்றுட்டு இருப்பாங்க. மழையில் நின்றும்போது பாட்டை வேறு போட்டு விடுவாங்க. மணி வந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனோட ஏர் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீட்டை கிராஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்து ஒரு பாம்போ ஒரு பெரிய பாம்பை தூக்கி அந்த வீட்டு மேலே போடும். கரெக்டாக அந்த பாம்புக்கு வந்து அந்த வீட்டு மேலே விழும்போது பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் பெரிகிரேன் அவங்க கையில் இருக்க ஒரு கிளாக்கில் ஒரு கிளிக் அடிப்பாங்க. கிளிக் அடித்த உடனே அப்படியே எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். அதை ரொட்டேட் பண்ண ஆரம்பித்த உடனே காலங்கள் ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடும். பாட்டுமே ரிவர்ஸில் தான் போகும். முன்னாள் செப்டம்பர் 2ஆம் தேதி 1943 நைட்டு 9 மணிக்கு வந்து கிளாக் வந்து ரிவர்ஸில் போய் நின்றுது. நின்ன உடனே எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோனும் வந்து வெளியே கிளம்புறாங்க. மிஸ் பெரிகிரேன் பத்திரமா ஜேக் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக் வந்து ரொம்ப நேரம் இந்த காலத்தில் இருக்க முடியாதுன்றதுனால அவங்க காலகட்டத்துக்கே வந்து அனுப்பிச்சு வச்சிடலாம். ஹீரோயினை அவனை வழி அனுப்பதுக்காக அந்த டைம் லூப்புக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதான் அந்த குகை இருக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே போனவனே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபோன் அடிக்குது. இவ்வளோ நேரமாக ரிசப்ஷனே இல்லாத ஃபோனில் வந்து இப்போ தான் வந்து சிக்னலே வந்திருக்குன்னொடனே அவன் வந்து என்னென்னு பார்க்குறான். ஹீரோயின் என்னென்னு கேட்டவொடனே இது வந்து ஃபோனு, இதில் வந்து மெசேஜ் அனுப்பலாம், ஃபோன் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக நின்று செல்ஃபி எடுத்துப்பாங்க. வேறு செல்ஃபி எடுத்த உடனே ஒரு பறவை டமால் வந்து விழும். இதுவும் ஒரு இம்கிரேன் அப்படின்வாங்க. அதாவது அந்த
பெரிகிரின் மாதிரி இவங்க ஒரு இங்கிரீன், இவங்களுக்கும் வந்து ஒரு டைம் லூப் வந்து பாதுகாப்பாங்க. ஸோ அந்த பறவை வந்து விழுந்த உடனே ஏமா என்ன பண்ணுவாங்க, நான் இந்த பறவையை பார்த்துக்கிறேன், நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஹீரோவும் வெளியே போய் பார்ப்பான். கரெக்டாக அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா எங்கடா இருந்த, இங்கே இவ்வளோ நேரமாக உன்னை இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக தேடுறது அப்படின்னா, நான் இங்கே தான் அந்த பசங்க கூட சுற்றி இருந்தேன் அப்படின்னு வந்து ஒரு டக்குன்னு ஒரு உடன் சொல்கிறாரு. விட்டுட்டு அப்படியே அவங்க அப்பாவும் அவனும் நடந்து போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த 2 பசங்களும் இன்னொரு லோக்கலில் நின்றுக்கிறேன். அந்த லோக்கலில் வந்து இங்கே வாங்கயா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்களும் அங்கே போயின்னா அங்கே பார்த்தா ஒரே ஆடுங்க செத்து கிடக்குது. இதில் நீ பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு ஏறாரு. உடனே அவங்க அப்பாவும் இல்லை என் பையன் வந்து இந்த பசங்க கூட தான் சுற்றி இருந்தாங்க, அந்த பசங்களாம் நேற்று ஒரு நாளைக்கு தாங்க காசு கொடுத்தீங்க, இன்றைக்கும் எதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக சுற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே உண்மை தெரிஞ்சிருது. உடனே வந்து ஜேக்கப்பாவும் காண்டாயிடுறாரு. காண்டான உடனே என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஜேக்கப் வந்து நான்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நவுந்து போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவும் காண்டாயிறாரு. அங்கே வந்து அந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கீழ்ச்சிட்டு நாளிலேருந்து எங்கேயும் போகக்கூடாது, என் கூடிய தான் இருக்கணும் அப்படின்றத அழுத்தமாக சொல்லிவிட்டு போய் படுத்து தூங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சப்பருக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ட்ரெஸ் மாற்றிருந்தார்ல, அந்த ட்ரெஸ் மாற்றத்துக்கும் வந்து ஏமா வந்து அவனுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றத்துக்கு டை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அவனுக்கு ஒரு ரோஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 மேட்டரையும் எடுத்து ஹீரோ வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்குறாரு. அவங்க தாத்தா வந்து மிஸ் பெரிகிரனுக்கு இந்த மாதிரி லண்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு. இந்த சர்க்கஸில் வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து அதாவது ஈவிலான மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. இந்த மேட்டர்லாம் வந்து ஹீரோ படிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவரும் அவங்க அப்பாவும் வந்து பீச்சில் வந்து பறவைகளை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆள் பெரிய பெரிய கேமராலாம் வச்சு ஒரு ஆத்தர் அங்கே உட்காந்துருக்காரு. அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப காண்டாகி அப்செட் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஹோட்டலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்செட் ஆகி போய் படுத்துன்னு தூங்கிடுறாரு. அப்பா தூங்கிட்டார்ல, இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த டைம் லூப்புக்குள்ளே பூந்து கடன்னு அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போனவொடனே ஹீரோ பார்த்தவொடனே அந்த பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஒரு சின்ன பொண்ணு இருக்கலாம், அந்த வெயிட்டெல்லாம் தூக்குமே, அந்த பொண்ணு ஹீரோ தூக்கி சுற்றவே ஆரம்பிச்சிடா. உள்ளே போன மிஸ் பெரிகிரேன் வந்து அந்த ஒரு பறவை வந்து முழுந்ததில் இன்னொரு என்ன அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. உடனே ஹீரோ வந்து அந்த லெட்டர் காமிச்சு இது என்னது, இது ரொம்ப டேஞ்சரானது, எங்கள் தாத்தா வந்து நிறைய ஆளுங்கூட டேஞ்சரான ஆளுங்கூட காண்டாக்டில் இருக்காரு, அவர் செத்ததுக்கு நான் வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ அவங்க தாத்தா செத்தும் போது அவங்களுக்கு கண்ணே இல்லை அப்படின்ற விஷயத்தை மிஸ் பெரிகிரேன்ட்ட சொல்கிறாரு. ஆனால் மிஸ் பெரிகிரேன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு காண்டாயிட்டு இதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக வெளியே போயிடுறாங்க. ஹீரோக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் அங்கே வந்து இனோக்கும் ஆலியும் பார்த்துட்டு ஹீரோவை விக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க. விக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், பட் இப்போ வந்து ஹாலோவால் கொல்லப்பட்டுக்கிறான். ஹாலோன்றது என்னென்னு நான் போகிற வரைக்கும் சொல்கிறேன். ஸோ கொல்லப்பட்டதுனால வந்து எனக்கு என்ன பண்ணுறான், அவனோட சக்தியை வச்சு நான் எப்படி செத்தேன் அப்படின்னு விக்டரியே சொல்ல வைக்கிறான். அதை பார்த்தா ஹீரோ பயந்து அடிச்சுட்டு வெளியே போய் நிற்கிறாரு. அதே டைமில் மிஸ் பெரிகிரேன் எல்லா பசங்களோட கீழே நின்று இது வந்து வாக்கிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் வாக்கிங் போக சொல்கிறாங்க. அப்படி வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் நைஸாக வந்து வேற ஒரு ரூட்டில் வந்து போட் எடுத்துகிட்டு நடு கடலுக்கு போயிடறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு திடீர்னு தண்ணிக்குள்ளே எகிரி குச்சிடறாங்க. ஹீரோயின் வந்து ஷூவோட குச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக வந்து எகிரி குதிக்கிறாரு. குதிச்சு உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அவங்களோட பவர்னால வந்து அவருக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி அதாவது பபிள் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே வந்து ஒரு முழுகின கப்பலுக்குள்ளே போகிறாங்க. முழுகின கப்பலுக்குள்ளே போயிட்டும் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு ஹீரோயின் அவங்க பவர் வச்சு அந்த ரூமே வந்து தண்ணி இல்லாமல் ஆக்கிடுறாங்க. வாவில் தண்ணி இல்லாமல் ஆகிட்டு அப்பா ஒரு ஸ்டீமியான ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் திருப்பியும் வந்து அவங்க 2 பேர் நவுந்து போயிட்டு ஹீரோயின் வந்து அவனுக்கு ஒரு பாக்ஸை காமிச்சு அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸில் வந்து வில்லனோட தலைவன் ஃபோட்டோ இருக்கும். அவன் தான் மிஸ்டர் பிராண்டன் அப்படின்றத சொல்லுவாங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கொல்றாங்க அப்படின்றது விஷயம் தெரியும். ஹீரோ வந்து ஏன் கொல்றாங்க அப்படின்னு ஹீரோயினை கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்ன கேள்வி கேட்காது, எனக்கு நான் இதை வந்து பதில் சொல்ல முடியாது, நீயும் வந்து ஒரு பெக்குலியர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து நான் பெக்குலியர் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு பெக்குலியரால் மட்டும்தான் வந்து டைம் லூப்புக்குள்ளே ட்ராவலே பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் உனக்கு நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை வந்து திருப்பி வீட்டுக்கிட்ட கூட்டின்னு போயிட்டு கரெக்டாக ஒரு டைமில் வந்து மதில் சுவர் மேலே 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து மிஸ் பெரிகிரேன் அவங்க கையில் பவன் ஏரோவோட ஒரு இடத்துல போயிட்டு பீச் ஓரத்தில் நிற்கிறாங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்லுவாங்க, பாரு நம்ம வீட்டில் இருக்க விக்டரை கொன்ன ஒரு ஹாலோ இந்த இடத்துல தான் வரும், அதை கொல்றதுக்கு தான் மிஸ் பெரிகிரேன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹாலோவை நம்ம ஹீரோவால் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் வந்து ஹீரோயினாலேயோ இல்லை மிஸ் பெரிகிரேனாலையோ கரெக்டாக பார்க்க முடியாது. டைமை வச்சு தான் மிஸ் பெரிகிரேனே வந்து அந்த ஹாலோவை கொல்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது
ஹீரோ டக்குனு பயந்து மிஸ் பெரிகிரேன் ஹாலோ வருது அப்படின்னு சொல்ல போனோடனே டக்குனு இவ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை தடுத்துறாரு. ஏய் கம்னு அப்படின்னு சொன்ன உடனே கம்னு இருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த ஹாலோ வந்தவுடனே மிஸ் பெரிகிரேனும் அம்பு எய்து அந்த ஹாலோவை கொண்டுடுறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, எங்கள் கண்ணுக்கு யாருக்குமே வந்து அந்த ஹாலோ தெரியாது, உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. உங்கள் தாத்தாக்கும் இதே மாதிரி தான் வந்து இந்த ஹாலோ தெரிஞ்சனால தான் அந்த ஹாலோவை கொல்றதுக்காக வந்து உங்கள் தாத்தா வந்து வெளியே போயிட்டு எங்களை எல்லாம் பாதுகாத்துக்கினாரு அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோ கூட சொல்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து மிஸ் பெரிகிரேன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோக்கு எல்லா விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு அவங்களே முடிவு எடுக்கிறாங்க. மிஸ் பெரிகிரேன் வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு புக்கு காமிச்சு அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை காட்டுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஈவில் பெக்குலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யுங்க்ரேன், அதாவது இந்த மிஸ் பெரிகிரேன் மாதிரி இருக்கிறவங்களோட பவரை எடுத்து இவங்க வந்து இம்மார்ட்டலாக வந்து வாழறதுக்காக வந்து அவங்களோட பவர் எடுத்துக்கிறதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பெக்குலியர்லேருந்து இன்னும் ஒரு ஹாலோஸாக மாதிரி எல்லாரோட கண்ணிலேருந்தும் மறைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த பெக்குலியரோட தலைவனான இந்த பிராண்டன் வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சான். அதாவது பெக்குலியரோட சின்ன பசங்களோட கண்களை வந்து சாப்பிட்டா வந்து இவங்க நார்மலாக மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சான். அதுக்கேற்ற மாதிரி எல்லா குழந்தைங்களோட கண்களையும் கொண்டு சாப்பிடவும் ஆரம்பித்தான். சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு 5-6 பேர் வந்து நார்மலாகவும் ஆனாங்க. ஆனால் அவங்களோட கண்ணு மட்டும் எப்போவுமே வெள்ளையாகவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொள்றதுக்காக தான் வந்து ஏபி, அதாவது வந்து ஹீரோவோட தாத்தா வந்து வெளியே போனதான்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து மிஸ் பெரிகிரேன் வந்து ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடித்த உடனே இங்க்ரெல், அதாவது இன்னொரு பறவை வந்து விழுந்தாங்கல்ல, அவங்க வந்து கான்ஷியஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே அவங்க வந்து அவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட டைம் லூப்பை வந்து இந்த ஈவில் பீப்புளெலாம் வந்து ரெய்ட் பண்ணி அங்கேருந்து குழந்தைங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டதாகவும் அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரில அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் லூப்பையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, உடனடியாக இந்த டைம் லூப்லேருந்து நீங்கள் தப்பிச்சாகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த டைம் லூப்பை விட்டு கிளம்புறதா வந்து முடிவு எடுத்து அவங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க. கிளம்புறதுக்கு ரெடி ஆகும் போது ஹீரோ மட்டும் இல்லை நான் வர முடியாது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. கரெக்டாக இவரும் என்ன பண்ணுறாரு, கிளம்பி அந்த டைம் லூப்புக்குள்ளே போயிடுறாரு. டைம் லூப் போய் அவரோட காலகட்டத்துக்கே போயிடுறாரு. அந்த காலகட்டத்துக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு திருப்பி அவங்க அப்பா வந்து எங்கடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு போயிடுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒருத்தர் வந்து அந்த ஹோட்டலில் இருந்தார்ல, அவர் வந்து செத்து கிடக்கிறார். அவரோட கண்களும் திருடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த பார் ஓனர் வந்து காண்டாகிறாரு. எனக்கு எல்லாருமே இந்த ஐலாண்டில் தெரியும், உங்கள் 2 பேர் மட்டும்தான், இந்த ஆத்தரையும் தெரியாது உங்களையும் தெரியாது, நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சோடனே அவங்க அப்பாவால் அவ்வளோ ஓட முடியாது. பட் அந்த ஆத்தர் வந்து நல்லா ஓடுவார். அந்த ஆத்தரும் வந்து ஹீரோ பின்னாடியே ஓடி கரெக்டாக அந்த டைம் லூப்புக்குள்ளே ஹீரோ போன உடனே அந்த ஆத்தரும் வந்துடுறாரு. யூஸ்வலாக பெக்குலியர்களை மட்டும்தான் அந்த டைம் லூப்புக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். இவனும் வந்து உடனே நீயும் பெக்குலியரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் நானும் பெக்குலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷேப் ஷிஃப்ட் பண்ணுறான். அதாவது வந்து அவனோட சைக்காலஜிஸ்ட் மாதிரியே வந்து ஷேப் ஷிஃப்ட் பண்ண உடனே இவன் பயந்துடுறான். சைக்காலஜிஸ்ட்லேருந்து அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கே போயிட்டு இப்போல்லாம் வந்து டைம் லூப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையை கத்தி மாதிரி மாற்றி அவன் கழுத்தில் வச்சு ஹீரோவோட கழுத்தில் வச்சிடறான். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் பெரிகிரேன் வீட்டுக்கு போயிடுறாங்க. பெரிகிரேன் வீட்டுக்கு போன உடனே வந்து எல்லாரும் மரியாதையே சரண்டராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் சரண்டர் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் அது. இல்லை வந்து அதை பேசும்போது மிஸ் பெரிகிரேன் வந்து வாயமோடு என் வீட்டில் நான் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து பணிவாக சொல்கிறாங்க. பசங்களாம் கீழே வாங்க, நான் வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து அடிமையாக போகணும், நான் நார்மலாக மனுஷன்லேருந்து பறவையாக மாதிரி அந்த கேஜுக்குள்ளே போயிடுவேன், நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்றதையும் சொல்லிவிடுவாங்க. ப்ளஸ் வந்து இவங்க கூட ஹேலோ ஒருத்தனும் வந்திருக்கோம் கண்டிப்பாக அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. பசங்களை எல்லாரையும் அந்த ரூமுக்குள்ளே போக சொல்லிவிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு நீ தான் வந்து பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பெரிகிரேன்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே வந்து பறவையாக மாறி அந்த கேஜுக்குள்ளே போயிடுறாங்க. வில்லனும் அந்த கேஜை கையில் எடுத்துக்கிறான். ஹீரோவையும் அந்த ரூமுக்குள்ளே தள்ளிட்டு அந்த ரூமை போட்டிடுறான். ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏண்டரில் அந்த வயசானவங்க இருக்காங்களா, அவங்களும் அந்த ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த வயசானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா பசங்களாம் எல்லா வழியும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஏதாவது ஷார்ப் வெப்பன் இருந்தால் அதையும் கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பசங்க தான் கடகடன்னு எல்லா ரூமையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த கார்டனிங் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு டெலிஃபோன் பில் அடிக்கும். அந்த டைமில் ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து ஃபோன் எடுக்க சொல்லுவாங்க. ஹீரோ போய் ஃபோன் எடுத்தாங்க. ஏபி, அதாவது வந்து அவரோட தாத்தா வந்து எதிர்காலத்தில் வந்து ஃபோன் பண்ணுறாரு. பண்ணி இந்த மாதிரி வந்து ஹலோ எல்லாம் சேஃபா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சேஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ புது பையனாக இருப்பியே அப்படின்ற மாதிரி ஹீரோட தாத்தா பேசுகிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போயே புரிஞ்சது அவங்க தாத்தாக்கு இவன் வந்து எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுனால அங்கேருந்து பவன் ஆரோவை ஹீரோ எடுத்துகிட்டு போய் ரெடியாக வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக வந்து அதே டைமில் அந்த வயசானவங்க வந்து ஹாலோ வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து தப்பிக்கிற வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தா அது அந்த டென்டக்கல் மாதிரி வந்து டக்குன்னு அடித்து அந்த
பாட்டி தூயின் போயிடும். அவள் தான் அவங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தா ஹாலோ வந்துடும். ஆனால் அந்த ஹாலோ வந்து யார் கண்ணுக்குமே தெரியாது, நம்ம ஹீரோ மட்டும்தான் தெரியும். ஹீரோ என்ன சொல்கிறாரு, ஹாலோ வந்துருச்சு அப்படின்னு வர. ஆனால் எனக்கு வந்து முந்திரி கொட்டை மாதிரி வந்து கரெக்டாக மாதிரி முன்னாடி நிற்பான். அவன் போடுன்னு போட்டு அவன் கண்ணை கரெக்டாக வந்து ப்ளக் பண்ண டைமில் வந்து ஹீரோ எப்படியோ பவ் வந்து கரெக்டாக அடித்து அவனை எனக்கை வந்து காப்பாற்றிடுவாங்க. பின்னாடி இருக்க கதவை உடச்சிட்டு அங்கேருந்து எல்லோரும் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு மொட்டை மாடி ஒரு விண்டோ வழியாக எகிரி வச்சு போயிட்டே இருப்பாங்க. அங்கே இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த பிளான்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற சக்தியெல்லாம் இருக்கும்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா ஒரு மரத்தோட பிரான்ச்சை வந்து அப்படியே வளர வச்சு கரெக்டாக இவங்க கிட்ட வர மாதிரி வச்சு எல்லா பசங்களையும் அது மேலே ஏற்றிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் மேலே இருப்பாங்க. தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தில் அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸும் வந்து பாம்பை வந்து ட்ராப் பண்ணுற டைம் வந்துடும். கரெக்டாக வந்து பாம்பு ட்ராப் பண்ணுற நேரத்தில் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அவங்க ஷூ எல்லாம் கட்டிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சின்னு எகிரிடுவாங்க. அவள் தான் அவங்க அப்படியே மிதந்துங்கனே வந்து கீழே இறங்கிடுவாங்க. அந்த பாம்புலேயே வந்து அந்த ஹாலோவும் செத்துரும், வீடும் மொத்தமாக வந்து எரிஞ்சு அழிஞ்சு போயிடும். அங்கேருந்து தப்பிச்சு எல்லாரும் வந்து அந்த கடல் கரை சீஷோருக்கு போயிடுவாங்க. அந்த சீஷோரில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்நேரத்துக்கு வந்து பிராண்டன் வந்து மிஸ் பெரிகிரேனை அவங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ நம்ம எப்படி அவங்கள வந்து போய் பிடிக்கிறது, அவங்க போட்டில் போயிருப்பாங்க அப்படின்னும் போது ஹீரோ வந்து நம்மளும் போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் ஒரு போட்டில் வந்து கீழே தண்ணிக்குள்ளே இருந்திருக்கும்ல, அந்த போட்டை ரெடி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போட்டுக்குள்ளே போயிட்டு ஹீரோயின் வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து வெளியே போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த ஆலிவ்ன்ற பொண்ணு வந்து அவளோட நெருப்பு சக்தி மூலியமாக வந்து இன்ஜின் எல்லாத்தையும் இயக்கி அந்த தண்ணிக்குள்ளேருந்தே அந்த போட்டை வந்து வெளியே கொண்டு வந்து அந்த ஊருக்கு போவாங்க. அந்த ஊருக்கு சேர்ந்துடுறாங்க. ரீச் ஆன உடனே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கும். அந்த இடமும் ஒரு டைம் லூப்பாக இருக்கும் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டைம் லூப்புக்குள்ளே போயிட்டு 2016 ஆண்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு இந்த இடத்துல வந்து தான் வந்து அவங்க வந்து வில்லனுக்கு வந்து தாக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த இன்விசிபிள் பாய் அவங்க 3 பேரும் மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வில்லனோட இடத்துக்கே போயிடுறாங்க. அந்த சர்க்கஸ் மாதிரி போட்டிருந்தால அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அந்த இடத்துல போனால் வில்லனுங்க எல்லாருமே கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு ஹாலோ வேறு நின்றுட்டுருக்கு. இது எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண ஏது பண்ணணும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயின் வந்து காற்றுல பறந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு 5 நிமிஷத்தில் வரலைன்னா வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வில்லனும் என்ன பண்ணுறான், 2 பேர்கிட்ட வந்து போயிட்டு அந்த ஹாலோவை கூட்டின்னு போயிட்டு அந்த பசங்களுக்கு கொண்டு எல்லாரையும் கண்ணுங்களே கொண்டு வந்துருங்க அப்படின்றாங்க. அந்த கூட இருந்த லேடி வந்து இல்லை இது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். வில்லன் வந்து சொல்லுவான், ஆமாம் ட்ராப்பு தான், என்ன சும்மாவா இது, நம்ம வந்து இந்த சின்ன பசங்களுக்காக பயப்படணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி வீரவசனம்லாம் பேசிட்டு 4 ஹாலோவும் 2 பெரிய வில்லன்களையும் அனுப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்து ஹீரோயினை தோத்திட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து அப்படியே வந்து காத்தாடியை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயின் பறந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி பறந்துகிட்டே போகும்போது அங்கே ட்ராம்போட வந்து எலக்ட்ரிக் ஒயர் இருக்கும்ல, அதில் வந்து ஹீரோயின் மாட்டிப்பாங்க. டக்குன்னு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை காப்பாற்றி சர்க்கஸ்குள்ளே போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு இந்த ஜாம்பி மாதிரி இருக்கிறானுங்க, இவனுக்கு வந்து ரோட்டை பார்க்கவே மாட்டானுங்க பொழுது. அப்படியே நடந்து வரான், ட்ராம்ப் அடித்து அங்கேயே வந்து ஆள் காலி. அதுக்கப்புறம் இந்த ஹாலோகிலலாம் வந்து அப்படியே அந்த சர்க்கஸ்குள்ளே வருது. எல்லாம் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்டில் போய் நின்றுறாங்க. அந்த டைம் லூப்புக்குள்ளே போனாங்களே அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. இவன் எனக்கிட்ட போயிட்டு வந்து சொல்கிறான் ஹீரோ ரெடியா அப்படின்னு. ஒன்று எனக்கு என்ன பண்ணுறான், அந்த கப்பலில் நிறைய எலும்பு கொண்டுதில்ல அது எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துட்றான். உயிரை கொடுத்தவொடனே எல்லா எலும்புகளும் அந்த டைம் லூப் ட்ராவல் வழியாகவே இந்த சர்க்கஸ்க்கு வந்துடுது. அதே டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹாலோஸ்லாம் நம்மளுக்கு கணக்கு தெரியாதுல்ல, இந்த பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, அது மேலே ஸ்னோஸ் எல்லாத்தையும் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ் வந்து தூக்கி அடிக்க கேண்டீஸ்லாம் இதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ வந்து இப்போ தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இந்த காட்டன் கேண்டியை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ என்ன ஆகுதுதான் வந்து அந்த 4 ஹாலோவுமே வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. எல்லாருமே பார்க்குறாங்க அந்த விசித்திரமான விஷயத்தை எல்லாத்தையுமே. நம்ம ஹீரோக்கும் ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுது இந்த டைமில். ப்ளஸ் வந்து அந்த எலும்பு கூண்டுகளும் வேறு லெவலில் சண்டை போடுது. அப்படி சண்டை போட்டு ஒரு எலும்பு கொண்டு ஒரு ஹாலோவையாக வந்து டபால் டிப்பிள்னு போட்டு தள்ளுது, தலையிலேயே வந்து வெட்டுதுங்க. அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஒரு வழியாக சாவடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஹாலோவை சாவடிக்க முடியாமல் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு எலும்பு கொண்டு தான் இருக்கும். அந்த டைமில் இந்த பொண்ணு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அந்த குழந்தை, அது என்ன பண்ணும், இந்த மேரி கிரவுண்டில் வந்து ஏறி கரெக்டாக அந்த யூனிக்கான அந்த ஹாலோவை பார்த்து டமால் அடிக்கும். அது குத்தி வந்து அந்த ஹாலோவும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துடும். தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஹாலோவும் வந்து விழுந்துடும். ஒரு ஹாலோ பார்த்திங்கன்னா அந்த தடியை மேலேயே விழுந்து அந்த தடியனும் அங்கேயே செத்து போயிடும். ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சுட்டு மிஸ் பெரிகிரேனை காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போனால் வந்து அங்கே வந்து இன்னும் 2 வில்லனுங்க பெரிய வில்லனுங்க இருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து வில்லனோட ஹெட் இருக்கானுங்க. இந்த இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி பவர் போல் இருக்குது. அந்த பையனுக்கு வந்து ஐஸ் பவர் போல இருக்குது. குரங்கு லேடி எல்லாத்து மேலே எகிரி எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா ஐஸ் பவர் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணை ஒரு பூல்குள்ளே போட்டு அந்த இதையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீஸ் ஆகி விட்டுறான். ஆலிவ் வந்து அவளை காப்பாற்றலான்னு வரும்போது ஆலிவ்
ஆலிவையும் ஃப்ரீஸ் ஆகி விட்றான். அதே டைமில் வில்லன் எட்டு வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அடிச்சு போட்டுட்டு மிஸ் பெரிகிரேனை பார்க்கறதுக்காக அங்கே போயிடுறான். எப்படியாவது மிஸ் பெரிகிரேனோட பவரை வந்து அப்டைன் பண்ணிடணுன்றதுக்கு. மீன் டைமில் அந்த 2 சின்ன பசங்களையும் அந்த குரங்கு லேடி வந்து ட்வின்ஸை வந்து பிடிக்கலான்னு அப்படி நீட்டும் போது அந்த வாய் இருக்கும்ல பின்னாடி, அந்த பொண்ணு வந்து டக்குன்னு தலைமுடியை தூக்கி வாயால் அந்த கையை கடிச்சிடுறா. கடிச்ச உடனே அவள் கையை எடுத்த உடனே இந்த ட்வின்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாஸ்க்கு தருகிறாங்க பாரு. மெடிசா மாதிரி இவங்களுக்கும் அந்த ஸ்டோன் ஆகிற பவர் பழகுது. மாஸ்க்கு திறந்த உடனே அந்த குரங்கு லேடி அவங்கள பார்த்து அப்படியே கல்லா மாதிரி மேலேருந்து கீழே விழுந்து உடஞ்சிடுறா. ஏன்னா என்ன பண்ணுறான், ஒரு ஹார்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த சர்க்கஸில் இருக்கிற ஒரு யானைக்கு அந்த ஹார்ட்டை வச்சு அந்த யானை ஏந்து ஒரே அடி தான், அவள் தான் அந்த வில்லனும் காலி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரீஸ் ஆன ஆலிவ் கிட்ட எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஃபீலிங்ஸை வந்து கொட்டிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ திருப்பியும் அம்பு விடுவார். ஆனால் அது தடவையும் அம்பு எய்ம் மிஸ் ஆகிடும். கொய்யால வந்து வில்லனே கலைவான். ஏப்பா உனக்கு தான் வந்து சுட தெரில, மூடின்னு வேலையை பாரு அப்படின்ற அளவுக்கு அசிங்கமாக கலைப்பான். இருந்தாலும் வெக்கமே இல்லாமல் நம்ம ஹீரோ போய் அவன் திருப்பி சுடுவார். டக்குன்னு வேறு வழியே இல்லாமல் ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அவனோட ஏர் ப்ரெஷர் மூலிமா அந்த வில்லனை வந்து செவுத்தாக ஓட்டிடுறாங்க. டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு மிஸ் பெரிகிரேன் மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்காங்களே அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு போகிறாரு. ஆனால் அந்த கேஜ் வந்து ஒரு கோட் வேர்ட் லாக்டு போல இருக்குது. அதனால் வந்து அவரால் காப்பாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினை வந்து மூச்சு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நடுவில் இந்த வில்லன் வேறு கலாய்ச்சிட்டு இருக்கான். நீ உனக்கு பிரீத்து போயிடுமா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு வேறு கலாய்ச்சின்னுக்கிறான். அதுக்குள்ளே எப்படியே ஹீரோ வந்து அந்த கோடை கண்டுபிடிச்சி அந்த பறவைகளெல்லாம் வந்து திறந்து விட்டுறாரு. திறந்து விட்டவொடனே கரெக்டாக வந்து ஹீரோயினுக்கும் மூச்சு போயிடுது. நம்ம வில்லன் கையை திருப்பி ஆக்ஸ் மாதிரி ஆக்கி ஒரே அடியில் கதவு 2 உடச்சி உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்த உடனே மிஸ் பெரிகிரேன் கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். மிஸ் பெரிகிரேன் வெளியே பறந்து வந்து நம்ம வில்லன் கண்ணில் ஒரு கிளியை கிழிச்சிட்டு டக்குன்னு அவங்களும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. காண்டான வில்லன் வேறு வழியே இல்லை, ஹீரோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போடுறதுக்காக போயினே இருக்காங்க. ஜேக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்புறம் என்னாக்கும் வந்து ஹீரோவை தேடி வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி வந்துக்கினே இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஹீரோயினும் என்னாக்கும் வராங்க. பார்த்தா 2 ஜேக்கு, அதாவது 2 ஹீரோ நிற்பாங்க. ஒன்றுமே புரியல, நான் தான் ஹீரோ 2 பேரும் மாற்றி பேசினே இருப்பாங்க. கடைசியில் அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஹால் விழும் பார்த்திங்கன்னா, அது சாகலை, உயிரோடு ஏந்து வந்திருக்கோம். கரெக்டாக இந்த ரூம்குள்ளேயே வந்திருக்கோம். இது 2 பேரும் பார்க்க சின்ன பசங்க உடனே ஹாலோ என்ன பண்ணோம், ஒருத்தனோட கழுத்தை அப்படியே சுத்தம் பாருங்கள். ஆனால் வந்து என்ன விஷயம், ஹீரோக்கு மட்டும்தான் வந்து ஹாலோ கண்ணுக்கு தெரியும், மிச்சம் யாருக்குமே ஹாலோ வந்து கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம், அப்போ இவன் தான் வில்லன் இல்லை, வில்லன் கழுத்தை அப்படியே சுற்றி அவள் தான் அவன் கண்ணை எடுத்து தின்னுபடும். அவள் தான் வில்லன் காலி. வில்லன் கடைசியில் அவனோட பை ப்ராடக்டான ஹாலோக்கிட்டே வந்து செத்து மடிஞ்சிடுறாரு. டக்குன்னு வந்து ஹீரோயின் தாக்கலான்னு அந்த ஹாலோ ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே இனாக்கிட்ட இருந்து பவன் ஏரோ வாங்கி நம்ம ஆள் வந்து ஹாலோவை போட்டுறாரு. அவள் தான் எல்லாரும் சேஃப் ஆகிடுறாங்க. டக்குன்னு எல்லாரும் அங்கேருந்து ஓடுறாங்க, குடுன்னு ஓடி அந்த டைம் லூப்புக்குள்ளே போயிடுறாங்க. இல்லைனா 4:30 மணிக்குள்ளே போகலன்னா அந்த டைம் லூப்பும் ஓடிடும். இவங்க எல்லாருமே இறந்துருவாங்கன்றதுக்காக தான் அந்த டைம் லூப்புக்குள்ளே போயிட்டு எல்லாரும் 1943ஆம் ஆண்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த கப்பலில் எல்லாருமே ஏறிடுறாங்க. அவ்வளோதான். நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகமாக என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம தாத்தா உயிரோடு இருக்கிறாரு. தாத்தாவை பற்றி இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தாத்தா அவங்களுக்கு வந்து இந்த பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. என்ன தாத்தா என் பர்த்டே இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லும் போது திறந்து பார்த்தா அங்கே டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட கேஷ் இருக்கும். எதுக்கு இதுனா இவனோட ஃப்யூச்சர் ட்ரிப்ஸுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஆள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வந்து சொல்லுவான், எனக்கு வந்து அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. உடனே தாத்தாவும் சொல்லுவார், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க எங்கே இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. அதாவது வந்து அவன் டைம் லூப்புக்குள்ளே போக போகிறான். இப்போ என்ன ஆகுனா ஹீரோ என்ன பண்ணுவார், அங்கே பக்கத்தில் இருக்க டைம் லூப்பான கலிஃபோர்னியா டெசர்ட்டுக்குள்ளே ஒரு டைம் லூப் இருக்கும் பாத்ரூமில். அந்த டைம் லூப்புக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிவார். அங்கேருந்து டோக்கியோ போயிட்டு அங்கேருந்து 1942ஆம் ஆண்டுக்கு போயிடுவார். ஏன்னா வந்து அதுதான் வந்து க்ளோசஸ்ட் டைம் லூப்பாக இருக்கும். 42ஆம் ஆண்டுக்கு போயிட்டு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா வந்து நேவியில் வந்து சர்வ் பண்ணுவார். சர்வ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த 1943 செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு வந்து கரெக்டாக வந்து ஹீரோயினை அந்த கப்பலில் வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ணி அப்புறம் என்ன ஒரே ரொமான்ஸ் தான். இந்த ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா போது பசங்க வந்து அந்த கப்பலை மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மிஸ் பெரிகிரேனும் மேலேருந்து பார்த்துட்டு வாழ்க வளமுடன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மேலே திருப்பி டவர் மேலே நின்று அவங்களோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ் கடைசியாக ஒரு தடவை காமிச்சிட்டு திருப்பி வந்து பறவையாக மாறி அந்த கப்பல் மேலேயே பறந்து போயிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் திருப்பி மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது படம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த படத்தோட பேரையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய், டேக் கேர்.